அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு பயணம் சார்ந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட பாட்காஸ்ட்லேயே நிறைய பயண புத்தகங்கள் பார்த்துருக்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பயண புத்தகங்கள்னு சொன்னால் முதல்ல எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய தேசாந்திரி, அதுக்கப்புறம் ஜெயமோகன் அவர்களோட பயண புத்தகங்கள், ஏகே செட்டியாரோட சுதந்திரத்துக்கு முன் பின்னான பயணங்கள், அவர் படித்த அந்த காலகட்டத்தில் வெளிவந்த மற்ற பயண கட்டுரைகளின் தொகுப்புகள், இந்த மாதிரி பயணம் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறது நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த பயணத்தின் போது அவங்க பார்த்த காட்சிகள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அது நம்மளும் அவங்களோட பயணப்படுற மாதிரியே இருக்கும். அந்த வகையில் இந்த ஊர் சுற்றி புராணம்ங்கிற இந்த புத்தகம் ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதிய, அவர் ஷார்ட்டாக ராகுல்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை ரொம்ப நாள் புக்ஸ் எக்ஸிபிஷன், புக் ஷாப்பு இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அதை நான் கடந்து போயிருக்கேன் தவிர அதை வாங்காமே இருந்தேன். இதை தமிழ் ஏஜி இத்ராஜிலு அவர் எழுதிய டிரான்ஸ்லேட் பண்ண இந்த புத்தகத்தை, ஊர் சுற்றி புராணத்தை வாங்கி படிக்கும் பொழுது ஊர் சுற்றுதல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறது தெரிய வந்தது. எப்படின்னா, பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறது, அதில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இடத்துலையே சுற்றிட்டு இருக்காமல் இல்லாமல் ஒரு வேறு ஒரு இடங்களுக்கு போகிறது, வேறு வகையான இயற்கை காட்சிகளையும் நிறைய மக்களையும் கலாச்சாரத்தையும் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதெல்லாம் இப்போ லடாக்கு இந்த மாதிரி நிறையா இடத்துக்குலாம் போகிறாங்க. பைக்லேயே, சைக்கிளில் இந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் இதை காலம் கடந்து பின்னாடி போய் பார்த்தா இது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காதுல்ல. எக்ஸாம்பிள், எனக்கே தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொண்டவங்களாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஊர் சைட்லலாம் கிராமங்களில் பயணம்ங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பாத யாத்திரையாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு திருமண நிகழ்வுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதாகவும் இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கே ரொம்ப கம்மியாக தான் போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்கேயாவது சும்மா சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போயிட்டு வர்றதும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே எங்கேயா போயிட்டு வந்தாலே சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்காத, போய் பொழப்ப பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஊர் சுற்றுதல்ங்கிறது ஒரு வகையான அந்த நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பொறுப்பற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு 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 அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் அதை தாண்டி கொண்டு போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஊர் சுற்றி புராணம். இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ராகுல்ஜி பார்த்தோன்னா 800களின் கடைசி காலகட்டத்தில் இருந்து 1960களில் அவரோட 70வது வயதில் இறந்திருக்கிறாரு. ஸோ இவரோட இந்த பயண அனுபவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுதந்திரத்துக்கு முன் பின் அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த புத்தகம் படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவரோட சிந்தனைகள் எந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்கிறது பார்க்குறது தான் ஆச்சரியமாக இருந்தது. அது இப்போ யோசிக்கலாம், அப்போயே ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமாக இல்லாமல் ரொம்ப முற்போக்கோட அவரோட சிந்தனைகள்லாம் இருந்திருக்கு. எப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊர் சுற்றுதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஊர் சுற்றுறவங்க தான் ஒரு பெரிய பெரிய நாட்டிலோட நிகழ்வுகளே மாறி இருக்கு. எப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் ஒரு காலத்தில் அந்த மங்கோலியர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கோ ஊருக்கோ கடந்து இடம்பெயர்ந்து வரும்பொழுது அந்த மங்கோலியர்கள் தான் அங்கே நிறையா புது புது பொருட்களையும் டெக்னாலஜியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது விஞ்ஞான யுகமா மாறுன தருணம் அது. அது வந்து ஒரு ஊர் சுற்றியால தான் வந்ததுங்கிறத வந்து சொல்றாரு. எப்படின்னா, இந்த மங்கோலியர்கள் அங்கேருந்து வரும்பொழுது, வெடிமருந்து, பீரங்கி, கந்தகம், அதுக்கப்புறம் அந்த பிரிண்டிங் மிஷின், நேவிகேஷன், திசைகாட்டி, மூக்கு கண்ணாடி, நம்ம போடுறப்ப கண்ணாடி ஆகிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து அம் கொண்டு வராங்க. கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஞ்ஞான யுகத்தையே துவங்கி வைக்குதுன்னே சொல்றாரு. இது ஒரு ஊர் சுற்றியினால தான் வர முடியும். ஏன்னா, ஒரு இடத்துலயே இருக்கிறவங்கனால இது பண்ண முடியாதுங்கிற மாரி இந்த இதில பதிவு பண்ணியிருக்கிறார். அதேமாரி கொலம்பஸ், வாஸ்கோட காமா இவங்கலாம் வந்து ஒரு இடத்துலயே இருந்திருந்தா இந்த மாரி மனித நடமாட்டமே இல்லாத இந்த அமெரிக்கா இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா? அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஊர் சுற்றிகள்னால தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த ஊர் சுற்றின்னு சொல்லும்போதே நம்மளோட சாதாரணமான வார்த்தையில இது ஒரு பொறுப்பற்ற தன்மையா தோன்றும். ஆனா, இவரு அத பதிவு பண்ண மனிதர்களையும், அந்த வரலாற்று அனுபவங்களையும் சொல்லும்போது பார்த்தா, அந்த மாரி படுறவங்க, அந்த ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய புரட்சிகளையும், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளும் அதில தான் நடந்திருக்குன்னு சொல்ல வராங்க. இப்ப கண்டுபிடிப்புகள் பார்த்தோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் புத்தரவே ஊர் சுற்றின்னு தான் சொல்றாரு. ஏன்னா புத்தர் வந்து ஒரு இடத்திலேயே உட்கார்ந்துரல. ஒரு மழைக்காலம் வர ஒரு 2, 3 மாசம் மட்டும் ஒரு இடத்துல தங்கிட்டு, மீதி எல்லா மாதங்களும் அவரும், அவர் சீடர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்களுக்கு கடந்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க. கடந்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது மாரி புத்தர் மாரி பௌத்த மதம் மட்டும் இல்லாம, ஜைன மதத்தில் மகாவீரரும் அப்படிதான். பட்டம், பதவி, ஈவன் துணி, ஆடை எல்லாத்தையும் துறந்துட்டு, இயற்கையே ஆடையா அணிஞ்சிட்டு, கடந்து சென்று ஊர் சுற்றியவர்கள் ஜைன மதத்தின் தலைவர் மகாவீரர்ன்னு சொல்லலாங்கிறாரு. அதேமாரி அ குருநானக் அவரையும், அதுக்கப்புறம் யூதர்களையும் கூட சொல்றாங்க. ஏன்னா, அவங்கலாம் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு கட்டத்தில அடைஞ்சிருந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடம்பெயர்ந்து ஊர் சுற்றி திரிஞ்சனால தான், அரேபிய நாட்டு அரசர்களையே வீழ்த்தி, அத வந்து அடுத்த கட்டத்து லெவலுக்கு போனதெல்லாம் இதில சொல்லியிருக்கிறாங்க. இதே மாரி எல்லா இனத்தவர்களும் இந்த மாரி ஊர் சுற்றிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்ம பாஷையில சொல்லணும்னா, குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இல்லாம, அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்கும் பொழுது தான் புது கண்டுபிடிப்புகளும், புரட்சிகளும், ஆ பரிணாமங்களும் நெறையா அடையுது அப்படிங்கிறத அவங்களோட எல்லைகளும் விரிவடையுதுங்கிறதும் இந்த கட்டுரை மூலமா நமக்கு தெரிய வரும். அவரு ஃபைனலா இந்த கட்டுரையில சொல்ல வர்றதே அதான். ஆ கடந்து போய்க்கிட்டே இருங்க. அவரே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஃபேஸ் பண்ணதா சொல்லியிருப்பாரு. ஒரு திபெத் பகுதியில போயிட்டுருக்கும் பொழுது எல்லை பாதுகாப்பு வீரர்கள் வந்து ஆ ஆங்கில எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி. அவர வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோ, இந்த மாரி சொல்லி அவங்களுக்கு தெரியாம கடந்து போன அனுபவங்களலாம் அதில பதிவு பண்ணியிருப்பாரு. ஆ இது மாரி எ எல்லா தாய், தந்தை, மனைவி யாரையும் கண்டுக்காதீங்க. நீங்க போய்க்கிட்டே இருங்க. அ நெறையா ஒரு குருவே அதான் சொல்றாரு. "ஊர் சுற்று தம்பி. இப்ப சுத்தாம எப்ப சுத்த போற? ஒரு ஸ்டேஜ்ல அ உனக்கு ஊர் சுற்ற டைம் இருந்தாலும் உனக்கு உடல் தகுதி இல்லாம போயிடும். இப்ப கிளம்பு." அப்படிங்கிற மாரி ஒரு குருவே சொன்னதா அதில பதிவு பண்ணியிருப்பாரு. இதில வந்து "தடைகளை தகர்த்தெறின்னு" சொல்லி ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரை படிக்கும் பொழுது எனக்கு அ ஒரு மாதிரி சிரிப்பாவும் இருந்தது. அ ஏன்னா, கண்டிப்பா இந்த கட்டுரை எழுதும்போது ராகுல்ஜி வந்து அ எ அவரோட மோட்டிவ் வந்து கடந்து போயிரணும். இந்த ஊர விட்டே போயிரணும். அடுத்து வரவே கூடாது. அவருக்கு நெறைய தடைகள் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு சொல்ற இந்த தடைகளை தகர்த்தெறி கட்டுரையெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. என்னன்னா, உங்க அம்மாட்ட வந்து நீ ஊருக்கு போறேன்னு சொன்னா, நான் ஊர சுற்றி பார்க்க போறேன்னு சொன்னா விடுவாங்களா? விடமாட்டாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நெறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கண்ணீர் வடிப்பாங்க. நீ லாஜிக்கா வந்து இல்ல இதெல்லாம் பண்ண போறேன், நான் இந்த மாரி தான் இருக்க போறேன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால அவங்க அழுகையெல்லாம் கண்டுக்காம அவங்கள விட்டுட்டு ஓடி போயிரு அப்படிங்கிறத ஃப்ராங்காவே சொல்லியிருப்பாரு. அதே மாரி அப்பா சொன்னாலும் சரி, என் மனைவி சொன்னாலும் சரி, முக்கியமா மனைவியெல்லாம்
கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவாரு. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெத்துக்காதீங்க. டிபெண்டன்ட்டா இல்லாம பார்த்துக்கங்க. இப்போ போயிடுங்க. முடிஞ்சா உங்க வீட்ல இருக்கிற பணத்த எடுத்துட்டு போறது தப்பே இல்ல அப்படின்னே சொல்றாரு. நெறைய இந்த கட்டுரையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஊர் சுற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டேன்னா, நீ எதையுமே கண்டுக்காத போய்க்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. ஆனா அடுத்த கட்டுரையிலேயே நீங்க இதில வந்து உங்களுக்கு சாதாரணமா தோணும். இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிரு அப்படிங்கிறது. பணத்த கூட எடுத்துட்டு போயிருன்ட்டு. ஆனா அடுத்தடுத்த கட்டுரைகள்ல அவர் தெளிவா சொல்லுவாரு. பணத்த எடுத்துட்டு போறது ஒரு இன்ஸ்டன்ட் சர்வைவலுக்கு தான். அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்த கட்டுரையில ஊர் சுற்றுவதற்கு என்ன அ ஏஜ் லிமிட்டு, அ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டிய பத்தி இதில இருக்கும். கல்வியும் வயதும்னு சொல்லி அதோட கட்டுரையின் தலைப்பா இருக்கும். அதில வந்து தெளிவா அவரு இருந்திருக்கிறாரு. அதாவது அவர் வந்து ஒரு 9 வயதில காசியோட தெருவுல ஆள் தெரிஞ்சவங்களே இல்லாம சுத்தி திரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 14 வயதில அவர் வந்து ஒரு நீண்ட பய பிரயாணம் மாரி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. 16 வயதில வந்து முடிவே பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு 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 ப்ராப்பர் ஊர் சுற்றியா மாறிட்டாரு. அவர் வந்து எந்த சஜெஸ்ட் பண்றாருன்னா, எந்த ஏஜ்ல நீ ஊர் சுற்றுவதற்கு வெளிய போணும்னா, கிட்டத்தட்ட இவர் ஊர் சுற்றுறதுன்னு சொல்றத வந்து நான் படிச்சு பார்க்கும்போது ஒரு துறவறம் மேற்கொள்றது மாரி தான் இருந்தது. ஏன்னா, அவர் வந்து ரிட்டர்னே வராதீங்கன்னு கூட சொல்றாரு சில சமயம். அதாவது அவரோட கரெக்ட்டான ஏஜ் வந்து 16 டூ 18 மினிமம். அந்த ஏஜ்ல நீ வீட்ட விட்டு கிளம்பி போயிரலாம். ஊர் சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. மேக்ஸிமம் 23லேருந்து 24 அந்த ஏஜ்ல போயிரணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து என்ன மாரி குவாலிஃபிகேஷன் வேணும்னா, நீங்க அந்த அந்த ஏஜுக்குள்ள உங்களோட ஸ்கூலிங் முடிச்சிருப்பீங்க. அதிலேயே வந்து நெறைய அ ஜியா இது நம்மளோட ஹிஸ்ட்ரி, அ பூலோகம் எல்லாமே அந்த வரைபடங்கள், மேப்ப எப்படி பார்க்கறது, நில அமைப்ப எப்படி பார்க்கறது, எந்தெந்த நாட்ல என்னென்ன நில அமைப்புகள் இருக்கும், மணல் சார்ந்த பகுதி, அ அது இது எல்லாத்தையும் கல்வி தகுதியா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணும்பொழுது, உங்களுக்கு இன்னும் அனுபவமும் இருக்கும், கல்வி தகுதியும் இருக்குங்கிறத சொல்றாரு. நீங்க ஒவ்வொரு டைமும் ஒரு நாட்டுக்கு போயிட்டு, திரும்ப இந்தியாவுக்கு நீங்க உங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டு, அந்த அறிவ கொண்டு அடுத்தடுத்து இப்படி போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஏஜ் வரையும் நீங்க படிச்சுட்டு, ஒரே அடியா நீங்க கிளம்பி போயிரலான்னே சொல்றாரு, அ ராகுல்ஜி. அ அவரும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பி போயிட்டு, ஒ திபெத் இந்த மாரிலாம் போயிட்டு 1916ன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 32 வரையும் அங்கலாம் இருந்து, கிட்டத்தட்ட ஒரு ஆம் அ புத்திசம், பௌத்தம் சார்ந்த நெறைய நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டு, ஒரு 12 புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவரோட சஜஷன் வந்து என்னன்னா, நெறைய புக் படிங்க. ட்ராவல் ரிலேட்டடா நெறைய புக்ஸ் படிங்க. அம் அதாவது இப்ப ப்ரெசென்ட்டா எங்கெங்கலாம் இந்தியால மத்த நாடுகளுக்கு போயிட்டு வந்த புத்தகங்கள் நெறையா படிங்க. உலக நாடுகள் சுற்றி சுற்றி வந்த அறிஞர்களின் புத்தகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு போதுமான நாலேட்ஜ் கிடைச்சிரும். நீங்க ஊர் சுற்ற கிளம்பிர்லாம் அப்படிங்கிறத ராகுல்ஜி சொல்றாரு. இன்னும் சில கட்டுரைகள்ல வந்து, அ சில ஊர் சுற்று இனத்தவர்கள பத்தி அ அவரு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாரு ராகுல்ஜி. அ நம்ம கேட்டிருப்போம். ஜிப்சி, ஜிப்சி இனத்தவர்கள், அ இதிலும் இல்லாம கம்பாக்கள்ங்கிறாங்க. அ இந்த மாரி சில ஊர் சுற்றி வகையினர பத்தி அவரு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாரு. இந்த ஜிப்சி இவங்கலாம் யாருன்னா, இவங்க வந்து அவங்கள வந்து ரோம்கள் அப்படிங்கிறாருங்க. அ ரோம்கள்னு அ ரொமானியர்கள்னு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 14, 15ஆம் நூற்றாண்டுகள்ல எ இந்தியாவிலிருந்து ஈரோப்புக்கு பயணப்பட்ட மனிதர்கள் தான் இந்த ஜிப்சிகள். இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 500, 600 வருடங்களுக்கு அப்புறம் அவங்க இந்தியத்திலிருந்து வந்தோங்கிறதே மறந்துட்டாங்க. அவங்க ஈரோப் அந்த இதுலயே சுத்திட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் ஜிப்சிகள்ங்கிறத வந்து சொல்றாங்க. அதேமாரி அ கம்பாக்கள், கம்பாக்கள்னு ஒரு இனம் இருக்கு. அதுக்கப்புறம் திபெத்திய ஊர் சுற்றிகள். இவங்கலாம் வந்து ரொம்ப தூரம் பயணப்படுறவங்க. டெல்லியிலேருந்து இமயமலைக்கும்,
ஆ அ இமயமலையிலிருந்து சீனாக்கு போறதும், இந்த மாரி அதிகமான நடைப்பயணம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாரி பல இனத்தவர்கள வந்து இந்த கட்டுரைகள்ல நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஊர் சுற்றிகள பத்தி சொல்லிட்டுருக்கும்போது, இந்த மாரி நெறைய ட்ராவல் பண்றவங்களுக்கு என்ன மாரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத பத்தி இன்னொரு காதல்னு ஒரு கட்டுரையில எழுதியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு ஊர் சுற்றி வந்து ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு மேல தங்கக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் இருக்கு. ஆனா, அது குறிக்கோளற்ற எந்த ஒரு கோலுமே இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு ஊர் சுற்றி. ஜஸ்ட்டு ஒரு ஜாலியா போயிட்டு வர்ற மாரி ஆட்களுக்கு தான் அது. ஆனா, ஒரு தரமான ஒரு க ந நல்ல ஒரு கோலோட சுத்துற ஊர் சுற்றி வந்து, நல்லா எவ்வளோ நாள் வேணுனாலும் சுத்திட்டே இருக்கணும். நெறைய இயற்கைய வந்து அவதானிக்கணும். நெறையா மனிதர்கள சந்திக்கணும். அந்த பொறுமையா அந்த நில அமைப்புகளையும், மனிதர்களையும், அந்த கலாச்சாரங்களையும் அவங்க பார்க்கணும். அத வந்து நினைவுகள எடுத்து வச்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல அதிக நாள் கூட தங்கலாம். அது தவறில்ல. ஆனா, அ ரொம்ப அதிகமாவும் தங்கக்கூடாதுன்னும் சொல்றாரு. ஏன்னா, அங்க சில நட்புறவுகள் உருவாகும். அதனால வந்து காதல் கூட வரலாம். ஸோ, அங்கேயே தங்கி விடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால அந்த மாரி அதிக நாள் தங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து புத்தரோட அ ஒரு தன்மைய வந்து நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் வந்து கூச்சமும், சங்கோஜத்தையும் நீங்க ஆயுதமா எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவர்ட்டர் மாரி இருக்க சொல்றாங்க. ஏன்னா, அ அந்த மாரி இருந்துட்டாலே ஒரு இடத்துல அவ்வளோ நாள் தங்க மாட்டாங்க. அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஊர் சுற்றிக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான ஒரு டிசிப்ளின்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நாள் ஒரு இடத்துல தங்கக்கூடாது. தங்குனா தானே பிரச்சனை. லவ், மேரேஜ் இது மாரி வரும். போய்க்கிட்டே இருக்கணும். ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. சில ஊர் சுற்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா, காதல்ல விழுந்தாலும், அவங்களோட காதலிகளோ, இல்ல மனைவியோ வந்து அ மகிழ்ச்சிகரமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அ ஏதோ ஒரு தருணத்தில அந்த மாரி காதல்லயோ, கல்யாணத்திலயோ அவங்க வயப்பட்டுருந்தாலும், அ அவங்கள் ஆல்ரெடி அவங்களோட கோல் வந்து ஊர் சுற்றுறதா தான் இருக்கும். அதனால அவங்க கடந்து போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால பாதிக்கப்படுறது அவங்கள காதலிக்கிறவங்களுக்கு தான், அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னும் வந்து இந்த ஊர் சுற்றுதல்ல நெறையா ஒரு மூட நம்பிக்கைகளும், கட்டுக்கதைகளும் நெறையா உலாவும். அதெல்லாம் கண்டுக்காம போய்க்கிட்டே இருக்கணும். அதுக்கு மனதைரியமும் வேணும். ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒரு சில பகுதி வந்து அசாம் மாநிலம்னு நெனைக்கிறேன். அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோகினி மாரி ஒரு பெண் சுத்திட்டுருக்கா. அவ வந்து இந்த மாரி ஊர் சுற்றிகள பார்த்தா, செம்மறியாடா மாத்திர்றாங்கங்கிற மாரி ஒரு கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். அது நமக்கு இப்போ படிக்கும்போது அது சாதாரணமா தெரியும். ஆனா உண்மையாவே ஒரு சில இடங்கள்ல மெஜாரிட்டியா இத பத்தி எல்லாரும் சொல்லும்போது, அத நம்புறதுக்குரிய மனநிலையா தான் மாறும். அதையும் தாண்டி அதெல்லாம் கடந்து போணுங்கிறாரு. அதில அப்படிலாம் கிடையாது. இவர்ட்ட இந்த புத்தகம் படிக்கும்போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அ என்னன்னா, மூட நம்பிக்கைகள் அ அதெல்லாம் தட்டி தொடச்சு விட்டு போய்க்கிட்டே இருக்கிறாரு. அ ஒரு ஒரு கருட வியூகத்தில அவரோட வியூ இருக்கு. தேவையற்ற சின்ன சின்ன இந்த சாதாரணமான மூட நம்பிக்கைகள், ஆசைகள் இது எல்லாத்தையும் கடந்து போய்க்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் ஒரு சில பகுதிகள்ல வந்து அ சாமியார்கள் கூட போக மாட்டாங்க. என்னன்னா, அங்க அவங்களோட குரு ஒருத்தர் போனாரு. போனவரு ஆந்தையா மாறிட்டாரு. அதனால வேற எந்த சாமியாரும் அங்க போக மாட்டாங்கங்கிற மாரி இருக்கும். ஸோ, அதெல்லாம் கடந்து ஊர் சுற்றி போய் தான் ஆகணும். ஏன்னா, அது வந்து ஒரு மூட நம்பிக்கைங்கிறத ஒரு புரிதலோட இருக்கணும். ங்கிறத வந்து இந்த கட்டுரையில அழகா சொல்லியிருப்பாரு பகுல்ஜி. இதில வந்து நாட்டறிவுன்னு ஒரு கட்டுரை இருக்கும். அதில வந்து அ என்னென்ன மாரியான அ விஷயங்கள அவங்க கத்துக்கணுங்கிறதையும் அதில சொல்லியிருப்பாரு. எப்படின்னா நெறையா லாங்குவேஜ கத்துக்கணும். பிராமி எழுத்துக்கள், புது புது லாங்குவேஜ்கள கத்துக்கணும். அந்த கத்துக்கிறத வந்து அ ஒரு இடத்துல அது கத்துக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லாம, ஏதோ ஒரு வேலைய கத்துக்கும் பொழுது, எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போறோம். அங்க வந்து இப்ப ஷேவிங் பண்றது, ஹேர் கட் பண்றது, இது எல்லாத்தையும் ஒரு தொழிலா கத்துக்கிட்டோம்னா, அது எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த தொழில நீங்க யூஸ் பண்ணி வேலை பார்க்கலாம். வேலை பார்க்கும்போது, அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த நாட்டின் மொழிகள் நமக்கு கத்துக்கலாம். அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அது இல்லாம, அ ஒரு பகுதியில
அவர் வந்து அதுதான் இப்போ வந்து ஒரு சொன்ன கட்டுரையில சொன்ன மாரி, வீட்லருந்து பணத்த திருடிட்டு போறதுன்னு சொன்னது வந்து தப்பா தெரிஞ்ச மாரி இருக்கலாம். ஆனா, அவர் அடுத்தடுத்து சொல்றது வந்து நெறையா கத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத தான் சொல்லிட்டே இருப்பாரு. அதன் மூலமா சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. கத்துக்கிறதுங்கிறத வந்து அ ஸ் அ வந்து என்னன்னா, நம்ம இப்ப கத்துக்கிட்டு அதன் மூலமா நெறைய பொருள் ஈட்டி, நெறைய ஒரு ஸ்டேட்டஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம்னு பார்க்குறோம்ல. ஆனா, ராகுல்ஜி எங்க நிக்கிறார்ன்னா, தலைவரு நீ கத்துக்க, கத்துட்டு அந்த அனுபவத்த ஜஸ்ட் சர்வை. நீ நெறைய அந்த ஊர் சுற்றி என்ன பண்ணுவான்னா, நெறைய கத்துப்பான். கத்துக்கிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதிக வேல பார்ப்பான். ஆனா கம்மியா தான் காசு வாங்கிப்பான். ஏன்னா, அவனோட சர்வைவலுக்கு மட்டும் தான் வச்சுப்பான். அத வச்சுட்டு அவன் எங்கேயும் செட்டில்லாம் ஆக மாட்டான். அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருப்பான். ஸோ, அத தான் அடிக்கடி சொல்லுவாரு. அதுக்காண்டி அவர் நெறைய கத்துக்கணும். நெறைய லேண்ட்ஸ்கேப் பத்தி கத்துக்கணும். எப்படி ஒரு 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 மேப்ப எப்படி பார்க்கணும்னு கத்துக்கணும். புது புது லாங்குவேஜ கத்துக்கணும். இவருக்கே 16 லாங்குவேஜ் தெரியுங்கிற மாரி இன்னொரு தகவல் மூலமா பார்த்தேன். ராகுல்ஜிக்கு. அம் ஒரு ஒரு நாட்ல வந்து இப்ப வட துருவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 6 மாதங்கள் ஃபுல்லா இரவாவே இருக்கும். 6 மாதங்கள் ஃபுல்லா பகலாவே இருக்கும். ஸோ அந்த மாரி பகுதிகள்லாம் போயி எப்படி எப்படிலாம் சர்வை பண்ணலாங்கிறது, இந்த மாரி தகவல்களையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அதே மாரி நெறைய கலைகள் வந்து கத்துக்கணும். எப்படின்னா கட்டடக்கலை, ஓவியக்கலை, புராதன கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிற மூலமா என்ன ஆகும்னா, அந்த கலைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதும், அத பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்பொழுதும், இன்னொரு நாட்டில் இருக்கிற இன்னொரு கலைஞர் மூலமா அறிமுகம் கிடைக்கும். அங்கேருந்து அந்த அறிமுகத்தின் மூலமா நம்ம பயணப்படலாம், சர்வை பண்ணலாம். இந்த மாரிலாம் சொல்லியிருப்பாரு. அது இல்லாம எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து என்னன்னா, அவரு 19 அதாவது 40ஸ் பிஃபோரே ஒரு தெளிவா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டாரு. ஊர் சுற்றி இத மட்டும் ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயத்த சொல்றாரு. வேதங்கள நம்பாதீங்க. நான் தான் கடவுள்ன்னு சொல்றவங்கள நம்பாதீங்க. கங்கா நதி புனிதமானது. இந்த மாரி ஏதாவது அந்த நதி புனிதமானதுன்னு இந்த மாரி சொல்றதையும் நம்பாதீங்க. ஆ தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதிங்கிற அந்த சாதி அமைப்ப நம்பாதீங்க. விரதத்த கடைபிடிப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்பாதீங்க. இ இந்த 5 அருவியும் இருந்தா அத விட ஒரு முட்டா பைய யாரும் கிடையாது அப்படிங்கிற மாரி, இது வந்து முட்டா ஜனங்களின் சின்னங்களாகும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இத மட்டும் ஒரு ப்ராப்பரான ஊர் சுற்றி ஃபாலோவே பண்ணக்கூடாது. அ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அ இத படிக்கும்போது வேதங்கள் மூலமா அதிலேயே வந்து ஒரு சுருங்கிரக்கூடாதுங்கிறதையும், நான் தான் கடவுள்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில போய் உட்காந்துரக்கூடாதுங்கிறதையும், ஒரு இயற்கையான ஒரு நதிய வந்து ஒரு ரொம்ப புனிதத்தன்மை பண்ணி, அதிலேயே வந்து ஒரு அப்சஷனா இருந்துறக்கூடாது. அது ஒரு இயற்கை அத அத ரசிக்கணும். அத தெரிஞ்சுக்கணும். அத கடந்து போகணும். அது மாரியும், அ அதுலேருந்து ஒரு தத்துவ ரீதியா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, அத ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப புனிதப்படுத்தாதங்கன்னு தான் சொல்றாரு. இந்த இதில சொன்னதில வேதம், நான் தான் கடவுள், கங்கா நதி புனிதமானது, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, விரதம் இதில எல்லாத்துலயும் ஒரு புனிதத்தன்மை இருக்கும். அந்த புனிதத்தன்மைய அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்துக்கு இது புனிதம்ங்கிறத வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா தோணுச்சு. இது இந்த புக்ல இல்ல. ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுனால அந்த இடம் வந்து ஒரு இயற்கையிலேருந்து வெளிய போயிடுது. அதுக்கு தனியா ஒரு மனிதர்களே ஒரு இயற்கையிலேருந்து பிரிச்சு, அதுக்கு ஒரு ஏதோ ஒரு அடையாளம் புகுட்டுற மாரி இருக்கு. அ அது இயற்கையிலேருந்து பிரிச்சு வைக்கிற மாரி இருக்கு. ஸோ இத வந்து ஃபாலோ பண்ணாதீங்கங்கிறத ராகுல்ஜி சொல்றாரு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கட்டுரை வந்து அ "எழுதுகோலும் தூரிகையும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ எ எல்லாத்துக்கும் இந்த டைரி எழுதுறது வந்து நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கும் அது ரொம்ப புடிக்கும். என்னன்னா, நமக்கு மனசுல நெறையா தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். ஆ அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறந்துருவோம். இல்லன்னா ஏதோ ஒரு இந்த தாட்ல தான் இருக்கோமான்னு தெரியாம அத யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அத நம்ம எழுத ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க உங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷனா இருந்ததுன்னா, ஒரு நோட் எடுத்து, நீங்க உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் எழுதிட்டே இருங்களேன்.
உங்களுக்கு மைண்டு கிளியர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதேமாரி நிறையா அனுபவங்கள நம்ம வந்து கடந்து வருவோம். ஆனால் அதை வந்து நினைவுகள் நிற்காத அளவுக்கு மறந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அதை வந்து இந்த இடத்துல எழுதுகோலும் தூரிகையும்னு ஒரு கட்டுரையில் ராகுல்ஜி முக்கியமாக ஊர் சுற்றிகளுக்குன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஊர் சுற்றுறவங்க எல்லாருமே எழுதணும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரைட்டராக ஒரு எலிஜிபிலிட்டியோட கற்றுக்கிட்டு தான் எழுதணுன்னுலாம் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு லெட்ரு மாதிரி எழுதுங்க. நீங்கள் பார்த்த காட்சிகள், நீங்கள் சந்தித்த நபர்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூருங்க. அந்த நினைவுகள் ரொம்ப முக்கியங்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நினைவுகளை வந்து நீங்கள் எழுதி உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. இந்த கடிதங்கள் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு கட்டுரைகளாகவும் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். அது புத்தகமாக கூட வெளியிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான சஜஷன் என்னென்னா, நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது ஒவ்வொரு வர்ணனையாக எழுத ஆரம்பிக்கிறது தப்புங்கிறாரு. நீ என்ன பார்த்தியோ அதை உன்னோட தாட்டோட சேர்த்து எழுதுனாலே போதும். அதை நீ வந்து ரொம்ப ஓவரா வர்ணனையாக அதிக கற்பனைகளை இன்னும் அள்ளி தெளித்து எழுதுறது வந்து தப்புன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் ஒரு சில ரைட்டர்ஸ்லாம் அப்போ வந்து ஊர் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்லி எழுதி எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதியில் போகும்போது ஒரு கால் ஒரு மனிதர்கள் கூட்டத்தை நான் பார்த்தேன். அதேமாதிரி பெரிய காதுகள் உள்ள மனிதர் கூட்டங்கள் இருந்த இடங்களை நான் போய் பார்த்தேன். அதில் ஒரு காதை வந்து மடித்து தலையணையாகவும் இன்னொரு காதை வந்து போர்வையாகவும் போட்டு படுத்து தூங்கின மனிதர்களை பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நிறைய கற்பனையாக சொல்கிறவங்கள அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தவறுங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பயண கட்டுரைகள் வந்து நான் அடுத்த தலைமுறைகள் படிக்கும் பொழுது அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு உண்மையாக போகணும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் கற்பனையான சில தேவையற்ற காட்சிகளும் இதெல்லாம் ஃபேண்டஸியாக எழுதணும்னு எழுதக்கூடாதுங்கிறாரு. எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சில ஆர்டிஸ்டெல்லாம் சொல்கிறாரு. அந்த காலத்தில் அவர் பார்த்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காவாகூச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அதை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு புக் நேம் வந்து திபெத்தில் 3 ஆண்டுகள்னு ஒரு புக்கு. அதில் வந்து ரொம்ப பார்க்காத காட்சிகள் எல்லாமே மூட நம்பிக்கையான கற்பனை காட்சிகளாக அள்ளி தெளிச்சிருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் லண்டனில் இருக்கும்போது டெய்லி மெயில்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைக்கு இவரோட பயண அனுபவத்தை எழுதி கொடுத்துட்ருக்கும் பொழுது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பகுதிகளை எக்ஸ்ட்ரா எழுதி போட்டாங்க. அது இவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருந்துருக்கு. அதுலேருந்து விலகியிருக்காரு. எப்படின்னா, இவர் வந்து அவரோட பயண கட்டுரையில் எழுதுனது இல்லாமல் இவர் ஒரு காட்டுப்பகுதியில் போனதாகவும், அந்த காட்டுப்பகுதியில் வந்து கொள்ளையர்கள் சூழ்ந்துட்டதாகவும், அந்த டைம் வந்து ஒரு புலி வந்தனால அந்த கொள்ளையர்கள் ஓடிட்டாங்க. இவர் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததாகவும், இந்த மாதிரிலாம் இதை பார்த்தோம். இதை கேட்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்வமாக இருக்குல்ல. ஜிம் கார்பெட்டோட ஒரு புலி வேட்டை மாதிரியும் இருக்குல்ல. அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணி வாசகர்களை குஷிப்படுத்தணும்னு பண்ணுறதெல்லாம் தவறு. என்ன உண்மையோ ஃபேக்டோ எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் சொல்லியிருப்பார். இது மாதிரி சோவியத்தில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேர் வந்து நிக்கோலஸ் ராய்க்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் மாதிரி ஹிமாலயாவை அங்கேயே தங்கி அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அந்த ஹிமாலயாவை வந்து இமயமலை அவ்வளோ அழகாக வந்து வரைஞ்ச நபரை அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு ஓவியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு ரஷ்யான ஆர்டிஸ்ட் வந்து பாலஸ்தீனத்தில் 20 வருஷம் தங்கி இயேசுநாதர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவரோட அந்த சுற்றி திரிந்த இடங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி அதை 20 வருடங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வரைஞ்சி மக்களின் இயேசுநாதர்னு சொல்லி அது ஒரு பேரில் ஒரு ஓவியம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஓவியம் வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஊர் சுற்றிகள் மூலமாக எழுத்துகளும் ஓவியங்களும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் ஒரு நேர்மைத்தன்மை இருக்கணுங்கிறதும் சொல்லியிருப்பார் ராகுல்ஜி.
இதுக்கப்புறம் அவரோட அனுபவங்கள், திபெத்திய திபெத்தில வந்து அவர் வந்து எப்படி இந்தியாவிலேருந்து பயணப்பட்ட அனுபவங்கள், அதுக்கப்புறம் அங்க அவரு சந்தித்த நபர்கள், அ இத எல்லாத்தையும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸான பகுதிகள்ல எழுதியிருப்பாரு. அதில காமெடியான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. என்னன்னா, அ ஒரு ஊர்ல வந்து இதே மாரி ஒரு ஊர் சுற்றி வந்து போகும்போது, அவன பார்த்துட்டு அவனுக்குன்னு ஒரு வீடு குடுத்து, அதில தங்க வச்சு சாப்பாடுலாம் குடுத்துருக்குறாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவன அடைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. என்னடான்னு பார்த்தா, இங்கேருந்து போனவன் தான் நீ. அ அவனுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கு. அப்படின்னு சொல்லி அ ஆ சொல்லியிருக்காங்க. "இல்ல நான் அவன் கிடையாது" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவன விடல. வேற வழியே இல்லாம அவனும் அங்கேயே தங்கிட்டான். பல வருடங்கள் ஆயிடுச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அடுத்து உண்மையான அந்த கணவன் வந்தம்போது, அ மீட் பண்ணா அப்பதான் தெரியுது உண்ம. என்ன பண்றது? இந்த மாரி சிச்சுவேஷனும் சில ஊர் சுற்றிகளுக்கு அமையக்கூடும்ங்கிற மாரியும் சொல்லியிருப்பாரு. இது இன்னொரு முக்கியமான கட்டுரை இருக்கு. பெண்கள் இது வந்து ஊர் சுற்றிகள்னாலே அந்த காலத்துல, அ ஆண்களுக்கு தான் ஒரு பெரிய இதா தோணும். ஆனா, இது பெண்கள் எப்படி ஊர் சுற்றலாங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. எப்படி அவங்க தயாராகிக்கலாம். அ முதல்ல வந்து பக்கத்துல இருக்கிற ஊர்களும், இந்தியாக்குள்ள இருக்கிற ஊர்களையும் சுற்றி பார்க்கலாம். தனியா போகாம இன்னும் 2, 3 பெண்களோட சேர்ந்து, என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் போகலாங்கிறதையும் அந்த கட்டுரைகள்ல சொல்லியிருப்பாரு. அம் அது மாரியான நபர்களையும் அவர் பார்த்துருக்கிறாரு. அ ஒரு தடவ 1926ல வந்து பார்த்தீங்கன்னா, லடாக்ல லால் பூஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அங்க இருந்திருக்கிறாங்க. அ அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட ஒரு நபர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு. நெறைய காட்டு பகுதியிலே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிறவங்க ஒரு இடத்துல வந்து அவரு அங்கங்க இருந்து வரையிற ஓவியங்கள்லாம் ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் மாரி வைக்கிறாங்க. இந்த மாரியும் இருக்கிறாங்க. ஊர் சுற்றிகள் இருக்கிறாங்கிறதையும் அந்த காலத்திலே 1926ல இந்த சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலா நினைவுகள்ங்கிற அந்த கட்டுரையோட அத முடிக்கிறாரு. ஊர் சுற்றியோட மிகப்பெரிய பலம் என்னன்னா நினைவுகள். ஏன்னா, அவன் பார்த்த காட்சிகள ஏதோ கடந்து போகாம, அ ஒரு சம்பாதிக்கிறதுக்காக அங்கேயே வேலையும் பார்க்காம, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது. இந்த கட்டுரைகள ஃபுல்லா படிக்கும் பொழுது எனக்கு முக்கியமா தோன்றது என்னன்னா, ஒரு பொருள் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கைங்கிற கட்டமைப்புல தான் இருக்கிறோம். வேற வழி இல்ல. ஆனா, இந்த ஊர் சுற்றிகள் வந்து எப்படி ஒரு எ இயற்கையில வந்து ஒரு மிருகங்களோ, இயற்கையான மரங்களோ, அது அது தன்னோட வேலைய சிறப்பா, கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோ, அதே மாரி மனிதர்கள் வந்து இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நெறைய பயணப்படணும். ஒரு ஊர் சுற்றியா இருக்கணுங்கிறது வந்து சொல்லப்படுது. அ ஒரு பொருள் சார்ந்த, உறவு சார்ந்து மட்டுமே இல்லாம, நெறைய கடந்து போணும். நெறைய காட்சிகள பார்க்கணும். அத உள்வாங்கிக்கணும். பொறுமையா பார்க்கணும். நெறையா மனிதர்கள சந்திக்கணும். நெறைய நட்புகள சேகரிக்கணும். எல்லாமே பண்ணணும். ஆனா, அதிலேயே இருந்துறக்கூடாது. ஒரு இடத்துல இருந்துறக்கூடாது. ஒரு ஆற்று நீர் போல போயிட்டே இருக்கணுங்கிறத இந்த புத்தகம் படிக்கும் பொழுது புரியுது. அம் கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து அ ட்ராவல் பண்றவங்களுக்கு இது ஒரு ரொம்ப, 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 ரொம்ப முக்கிய புத்தகம்னு சொல்லுவேன். ஏன்னா, இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 80 வருடம், 90 வருடம் ஆயிருச்சு. அ ஆனா, இன்னும் வந்து இந்த புத்தகம் வந்து அ லைவா இருக்குன்னா, இது எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோட அப்பவே எழுதியிருக்கிறாருன்னு பார்த்துக்கங்க. ஸோ, இந்த புத்தகம் படிக்கும்போது, ஒரு பயணத்தின் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? என்னென்னலாம் கத்துக்கணும்? அ எப்படியெல்லாம் நம்ம மனநிலை இருக்கணும்? அ எப்படி காட்சிகள பார்க்கணும்? அ அ எதெல்லாம் அன்வான்டடான மூட நம்பிக்கைகளா இருக்கக்கூடாது? இந்த மாரி நெறையா தருணங்கள் இந்த கட்டுரைகள்ல நம்ம கடந்து வரலாம். பயணம் எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லாத்துக்கும் பிடிக்கும். தனிமை பயணம்ங்கிறது வந்து எ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அ கண்டிப்பா தனிமை பயணத்த மேற்கொள்ளுங்க. தனிமை பயணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அ இந்த உலக வாழ்க்கையில நெறையா கட்டமைப்புக்குள்ள நம்ம மாட்டியிருக்கிறோம். வேலைகள், உறவுகள்னு சொல்லி. அ அதிலிருந்து முழுமையா வெளிய வரலைனாலும், ஒரு சில நாட்களோ, அ ஒரு சில வாரங்களோ,
இங்கே பயணப்பட்டு நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நம்மளை அறிஞ்சிக்கலாம். இந்த புத்தகம் பயணம் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான புத்தகம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதே மாதிரி இன்னொரு புத்தகத்திலேயோ வித்தியாசமான படங்கள்லையோ சந்திப்போம் மக்களே. எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி. வணக்கம்.